ப்ரோ கபடி லீக் சீசன் 12 12 டீம்ஸோட கேப்டனும் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த கேப்டன்ஸ்லாம் யார் யாருங்கிறத இந்த வீடியோவில் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வைஸ் கேப்டன்ஸ் உட்பட நான் சொல்ல தான் போறேன். அண்ட் கூடவே 12 டீம்ஸோட கேப்டனை நாம இப்போதைக்கு வரையறுக்க போறோம். ஸோ இது கேப்டன்ஸ் கவுண்ட் டவுனாகவும் இருக்க போது PKL சீசன் 12க்கு. லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ரீசெண்டாக என்கிட்ட கேட்டுட்டு இருக்க கேள்வி இதுதான். 12 டீமோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சொல்லுங்க, அண்ட் கூடவே இந்த கேப்டன்ஸ் எல்லாருக்கும் ஒரு கவுண்ட் டவுன் வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே இருக்கீங்க. தொடர்ந்து இன்ஸ்டாவில் கூட அவ்வளோ டிஎம் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுறவங்க இன்னொரு விஷயத்தையும் கேட்குறீங்க, மொபைலில் PKL சீசன் 12 எப்படி ஃப்ரீயாக பார்க்குறதுங்கிறதையும் அங்கே இன்ஸ்டாகிராமில் கேட்டு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. பிகாஸ் நான் அதற்காக தனியாக வீடியோ போட்டிருந்தேன் நம்மளோட இன்னொரு சேனலில். பட் அது கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் காரணமாக சேனல்லேருந்து வீடியோவை தூக்கிட்டாங்க. அது நமக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ பட் இருந்தாலும் அது உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் என்னோட இன்ஸ்டா ஐடி இது. ஸோ இதோட லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் அங்கே எப்படி ஃப்ரீயாக பார்க்குறதுங்கிறத நான் சொல்லிடுவேன். ஸோ அதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. இதை நான் சொல்லிட்டு இப்போ வீடியோவோட மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே போகிறேன். ப்ரோ கபடி லீக் சீசன் 12 12 டீம்ஸும் தங்களோட கேப்டன்ஸ் யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கடைசி டீமாக அனௌன்ஸ் பண்ணது அது பெங்களூரு புல்ஸ், பெங்கால் வாரியர்ஸ், இந்த மாதிரியான டீம்ஸ் கடைசியாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளோட ஒரு விளாக் சேனல் இருக்குது, நீலாஸ் டைரி. அதோட லிங்க்கும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முடிஞ்சால் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, இந்த லிஸ்ட்டில் 12th பிளேஸை பிடிக்கிற டீம் பெங்கால் வாரியர்ஸ். பெங்கால் வாரியர்ஸோட கேப்டன்ஸ் யார் யாருங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த டீமோட டீம் கேப்டன் தேவங் தலால், டிஃபென்ஸ் கேப்டன் நிதேஷ் குமார். நான் இங்கே டிஃபென்ஸை பற்றி பேச போகிறது கிடையாது, டீமை பற்றி தான் பேச போகிறோம். அப்படிங்கிறதுனால டீம் கேப்டனான தேவங் தலால் அவரை தான் அந்த லிஸ்ட்டில் எடுத்திருக்கேன். தேவங்க்கு கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. PKLலேயே அவருக்கு சூப்பராக இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான். அதை பேஸ் பண்ணி தான் இப்போதைக்கு அவருக்கு கேப்டன்சி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் பேட் டிசிஷனாக இருக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். கோ கேப்டன்ஸாக நிதேஷ் அண்ட் தேவங்க போட்டிருந்தாங்கன்னா இந்த டீமுக்கு ரேங்கிங் கொஞ்சம் முன்னாடி கிடச்சிருக்கும். பட் டீம் கேப்டனாக தேவங்க அப்பாயிண்ட் பண்ணதுனால இந்த டீமுக்கு நான் 12th பிளேஸ் கொடுக்குறேன். ஐ டோன்ட் பிலீவ் தேவங் அஸ் ஏ கேப்டன் அண்டு 1 சீசன் ஒண்டராக அவர் இருக்கக்கூடாதுங்கிறது நான் வேண்டிக்கிறேன். இந்த லிஸ்ட்டில் 11வது இடத்தை பிடிக்கிற டீம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட நிதின் ராவலுக்கு தான் நான் இப்போதைக்கு 11th பிளேஸ் கொடுக்குறேன். காரணம், நிதின் ராவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பிளேயர் தான். பட் ஆஸ் ஏ கேப்டனாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை, அது ரொம்ப கம்மி தான் தலைவனுக்கு. டொமஸ்டிக் அளவில் கூட அவ்வளவா அவர் கேப்டன்ஷிப் பண்ணது கிடையாது. பட் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது, கேப்டன்ஷிப் அப்படிங்கிறது அவ்வளவா PKL பண்ணல. ஸோ அதனால தான் இப்போதைக்கு நிதின் ராவலுக்கு நான் அந்த 11th பிளேஸ்ங்கிறத கொடுத்துருக்கேன். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட வைஸ் கேப்டன் ரேசா மிர்பகேரி. கேப்டன் நிதின் ராவல், வைஸ் கேப்டன் ரேசா மிர்பகேரி. இப்போ அப்படியே நம்ம 10th மூவ் ஆகுவோம். 10வது இடத்தை பிடிக்கிற டீம் குஜராத் ஜெயன்ஸ். அந்த டீமோட கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கவர் முகமது ரேசா சடியூலி சியன்னே. முகமது ரேசாவை பொறுத்த வரைக்கும் ஈரான் ஜூனியர் டீமை வழிநடத்தின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் PKL ஆஸ் ஏ கேப்டனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அண்டு கூடவே முகமது ரேசா அப்படிங்கிற ஒரு பிளேயர் ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிற ஒருத்தர் தான். அதே சமயம் அக்ரஸிவான ஆளும் கூட. அவர்கிட்ட லீடர்ஷிப் இருந்துச்சுன்னா அவரே வந்து லைக் சேம் ஹர்திக் பாண்டியா மாதிரி தான் இவர். பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முகமது ரேசாவை. பட் PKL எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் ஏ கேப்டன் கம்பேர் டு அதர் பிளேயர்ஸ் கம்மியாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் இப்போதைக்கு 10th பிளேஸ்ங்கிறத கொடுக்குறேன். இந்த லிஸ்ட்டில் 9வது இடத்தை பிடிக்கிற பிளேயர் விஜய் மாலிக். விஜய் மாலிக்கோட PKL எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் ஏ கேப்டனா நல்லா இருந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. டீம்ஸுக்கு மெயின் கேப்டன்ஸ் ஆப்சண்ட் ஆகுறப்போ அந்த டீமை கேப்டன்சி பண்ணி லீட் பண்ணியிருக்காரு. அதுதான் இது வரைக்கும் அவருக்கோட கேப்டன்சி ரெக்கார்ட்லாம் நடந்திருக்கு. எஸ், ஒரு ப்ராப்பர் டீமுக்கு கேப்டனாக இருந்திருக்காரு, இல்லைன்னா நான் சொல்லலை. பட் ஆஸ் ஏ விஜய் மாலிக் ஒரு கேப்டனாக பார்க்கும்போது எனக்கு இவரை விட பெட்டராக இருக்காங்களோ மற்றவங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் விஜய் மாலிக்கு நான் இப்போதைக்கு 9th பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். விஜய் மாலிக் தெலுங்கு டைட்டன்ஸ் டீமோட கேப்டன்ங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இன்ஃபேக்ட் இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் கேப்டனை கன்ஃபார்ம் பண்ண டீமும் இவங்க தான். ஆக்ஷன் அப்பவே கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அவருக்கு நான் இப்போதைக்கு இந்த பிளேஸை கொடுத்து வைக்கிறேன். இந்த லிஸ்ட்ல 8வது இடத்தை பிடிக்கிற கேப்டன் பெங்களூரு புல்ஸோட கேப்டனான அன்குஷ் ராத்தி. அன்குஷ் ராத்தி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேப்டன். இந்த 12 கேப்டன்களில் என்ன பர்சனலாக ரேங்க் பண்ண சொல்லியிருந்தீங்கன்னா அன்குஷ் ராத்திக்கு நான் கண்டிப்பாக ஸ்ட்ரைட்டாக டாப் 3ல இடத்த கொடுத்துருப்பேன். ஏன்னா எனக்கு அவரோட கேப்டன்சி அந்த அளவுக்கு பிடிக்கும். இந்தியா ஜூனியர் டீம் அந்த அளவுக்கு சூப்பராக வழிநடத்திருக்காரு. சாம்பியன்ஷிப் வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்காரு. அன்குஷ் ராத்தி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தரமான கூல் அண்ட் காமான ஒரு கேப்டன்.
கேப்டன். அவருக்கு நான் இப்போதைக்கு PKL எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் ஏ கேப்டனா மட்டும் 8வது இடம் அப்படிங்கிறத கொடுக்குறேன். மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. இஸ் மை ஃபேவரட் ஆல்வேஸ். அண்ட் இந்த பெங்களூரு புல்ஸோட வைஸ் கேப்டன் வந்து ஆகாஷ் ஷிண்டே, கேப்டன் அன்குஷ் சாத்தி, வைஸ் கேப்டன் ஆகாஷ் ஷிண்டே. அதையும் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். 7வது இடம் ஆஷு மாலிக்கு கொடுக்குறேன். ஆஷு மாலிக் டபான் டெல்லி கேசி அப்படிங்கிற ஒரு டீமை கையில் எடுத்ததுலேருந்து நவீன்குமார் கோயத் இன்ஜுரி காரணமாக வெளியே போகிறாரு. அதுக்கப்புறமா தான் டீம் இவர்கிட்ட வருது. இவர் என்ன பண்ண போறாரு, இந்த யங்ஸ்டர் என்ன பண்ண போறாங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருந்துச்சு. பட் அஸ் ஏ பிளேயராகவும் சரி, அஸ் ஏ கேப்டனாகவும் சரி, இவரோட கேப்டன்ஸில் இவர் மட்டும் தனியாகவே பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அந்த டீமை வேற மாதிரி பிளே ஆஃப் செமின்னு சொல்லி கொண்டு போயிட்டே இருக்காரு. அந்த மாதிரி ஒரு தரமான பிளேயராக ஆஷு மாலிக் இருந்திருக்காரு. ஸோ கோ கேப்டனா நீங்கள் அப்பாயின்ட் பண்ணிங்கனாலும் சரி, தனியாக கேப்டனா அப்பாயின்ட் பண்ணிங்கனாலும் சரி, தன்னோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு கேப்டனா. அதனால அவருக்கு 7th பிளேஸ். இந்த லிஸ்ட்ல 6வது இடத்தை பிடிக்கிற கேப்டன் அன்கித் ஜக்லான் ஃப்ரம் பட்னா பைரட்ஸ். இங்க இவருக்கும் 5வது இடத்தை பிடிச்சவருக்கும் ஒரு சின்ன காம்படிஷன் இருந்துச்சு. பட் ஒரு சின்ன ஏஜ் தான் அங்கே போயிருக்கு. PKL கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஷு மாலிக்கை விட அன்கித் ஜக்லான் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். அதாவது ஆல்மோஸ்ட் இந்த டீமோட எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி இருந்தப்போ பட்னா பைரட்ஸோட டீமை கையில் எடுத்து அஸ் ஏ கேப்டனா, பாதி சீசன் தான் பட் இருந்தாலும் அஸ் ஏ கேப்டனா கையில் எடுத்து ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்தார் டீமை. அப்போ வந்து இங்கே ஒரு கேள்வி எடுத்து வைக்கலாம், ப்ரோ அவர் மட்டும் இல்லை ப்ரோ, பல பேர் அங்கே ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. பட் இவரை பற்றி நரேந்தர் யாதவ் தனியாக அவரோட கேப்டன்சியை பற்றி பேசியிருக்காரு. இவர் கண்டிப்பாக ஒருத்தான கேப்டன் இந்த பிளேஸ் இருக்கிறதுங்கிறதுனால என்னோட ஒப்பீனியன் படி இங்கே கொடுத்துருக்கு. பட்னா பைரட்ஸோட வைஸ் கேப்டன் வந்து தீபக் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதையும் நான் இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிக்கிற கேப்டன் பவன் குமார் ஷெராவத், தமிழ் தலைவாஸோட கேப்டன். அண்ட் இந்த டீமோட வைஸ் கேப்டனும் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அர்ஜுன் தேஷ்வால். ஒரு கேப்டன்சியாக ஒரு லீடர்ஸாக எடுத்து கொடுக்கணும்னா இந்த 2 பேர் இருக்கிறதுனால இந்த டீமுக்கு டாப்பில் இடம் கொடுக்கலாம். பட் பவன் குமார் ஷெராவத் அப்படிங்கிற ஒரு மெயின் கேப்டனை மட்டும் எடுத்து பார்க்குறப்போ அஸ் ஏ PKL எக்ஸ்பீரியன்ஸாக இவருக்கு ஒரு PKL கேப்டனாக ஆவரேஜாக தான் இருந்திருக்கு இவரோட ரெக்கார்ட். நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அஸ் ஏ இந்தியன் கேப்டனாக இவரோட கலக்கல் பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்துருக்கோம். பட் அது வேற, PKL வேறங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். PKLல அஸ் ஏ கேப்டனாக பவன் ஷெராவத் இந்த இடம் தான் அவருக்கு ஒர்த்து கம்பேர் டு டாப் 4ங்கிறது என்னோட ஒப்பீனியன். இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்தை பிடிக்கிற கேப்டன் சுமித் சாங்வான் ஃப்ரம் UP யோதாஸ். எஸ், UP யோதாஸோட கேப்டனாக நீடிக்கிற சுமித் சாங்வானுக்கு தான் 4th பிளேஸ். நான் கூட ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் நிதிஷ்குமார் இருக்கிறதுனால தான் சுமித் வந்து செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. இல்லை, நிதிஷே இல்லை, அந்த லீடர்ஷிப் போயிடுச்சு. பட் இருந்தாலும் தன்னோட நண்பன் விட்டுட்டு போன இடத்த அந்த கேப்டன்சியை கையில் எடுத்து டீமையும் கையில் எடுத்து தன்னோட பர்ஃபார்மன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணி அஸ் ஏ கேப்டனாக டீமோட பர்ஃபார்மன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ண வச்ச இந்த சுமித் சாங்வானுக்கு தான் இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 4th பிளேஸ். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற டாப் 3 பிளேயர்ஸ் 3 பேருமே சாம்பியன்ஷிப் படித்தவங்க. 3வது இடம், அதாவது இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 3rd பிளேஸ் கோஸ் டு அஸ்லம் இனாம்தார், புனேரி பல்டனோட கேப்டன். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சாம்பியன்ஷிப் கையில் இருக்கு, தலைவனோட பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருந்திருக்கு. அஸ்லம் இனாம்தார் அஸ் ஏ கேப்டனா இருந்தால் அந்த டீமோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது சீசன் 11ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தெரிஞ்சிருக்கும். அவர் இல்லைனா அந்த டீம் எப்படி கொலாப்ஸ் ஆகும் அப்படிங்கிறது, அவர் கேப்டனா இல்லைனா அது செகண்ட் ஹாஃப்ல தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுவே வந்து கிளியராக ஒரு விளக்கம் கொடுக்குது. சீசன் 10ல் சாம்பியன்ஷிப் அடிச்சு கொடுக்குற ஒரு டீம் சீசன் 11ல் அஸ்லம் இனாம்தார் இல்லாதப்போ எப்படி சொதப்பினாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனாலேயே இந்த டீமுக்கு நான் இப்போதைக்கு 3rd பிளேஸ்ங்கிறத கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த கேப்டனுக்கும் கூட. இந்த லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிக்கிற கேப்டன் ஜெய்தீப் தாஹியா ஃப்ரம் ஹரியானா ஸ்டீலர்ஸ். ஹரியானா ஸ்டீலர்ஸை சாம்பியன்ஷிப் அடிக்க வச்சதும் சரி, ரன்னரப்பாக முடிக்க வச்சதும் சரி, எந்த அளவுக்கு மன்ப்ரீத் சிங்குக்கு கிரெடிட்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அதே அளவுக்கு இந்த ஜெய்தீப் அப்படிங்கிற ஒரு கேப்டனுக்கும் கொடுத்தே ஆகணும். இவர் கேப்டன்சியை கையில் எடுத்ததுலேருந்து இது வேற மாதிரியான ஹரியானா ஸ்டீலர்ஸாக தெரியுதுன்னு சொன்னது மிகையாகாது. அந்த அளவுக்கு செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வச்சிருக்காரு. இப்போ சாம்பியன்ஷிப்பை அடித்து கெத்தாக இருக்காங்க சீசன் 11ல். ஒட்டுமொத்தமாக இந்த ஜெய்தீப் இருக்கிறதுனாலேயே அந்த டீம் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு தாராளமாக சொல்லலாம். ஸோ இந்த கேப்டனுக்கு 2nd பிளேஸ். இந்த லிஸ்ட்டில் கண்ணை மூட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருவார். அந்த PKLோட நம்பர் 1 கேப்டனும் இப்போதைக்கு இவர் தான். அதிகபட்சமான வின்ஸ் ஆஸ் ஏ கேப்டனாக இந்த PKLல வச்சிருக்கிறதும் அந்த ரெக்கார்டு இவர்கிட்ட தான் இருக்குது. சுனில் குமார் தான். சுனில் குமார் சாம்பியன்ஷிப்பும் அடிச்சிருக்காரு, நிறைய போட்டிகளை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி PKL அதிக வெற்றிகளை பெற்ற கேப்டனும் தலைவன் தான். ஸோ சுனில்குமாருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸு அன்டவுட்டட்லி. இது ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் ஆஃப் கேப்டன்சி கவுண்டவுன் மட்டும்தான். உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ரேங்கிங் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரேங்க் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நானுமே அதை ஏற்றுப்பேன். அண்ட் அது பிடிச்சிருந்துச்சுன்னா நானுமே கண்டிப்பாக உங்களுக்கு லைக் கொடுங்க. உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் உங்களோட PKL ஃபேன்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.